பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஈராண்டுகளுக்கும் மேலாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் செய்துள்ள சாதனைகளுக்கு தவறான தகவல்களாலும் அவதூறுகளாலும் களங்கம் கற்பிக்கப்படுகிறது என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் சோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். கடந்த ஈராண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதோடு கணிசமான வெளிநாட்டு முதலீடுகளும் வந்து கிடைத்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். நல்லாட்சி நடைபெற்று வருவதோடு ஊழல் ஒழிப்பு முன்முயற்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். இருந்த போதிலும் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் தவறான தகவல்களினாலும் அவதூறுகளினாலும் அவரின் சாதனைகள் கீழறுக்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். சமூக மேம்பாட்டுத் துறையான கமாஸின் முதல் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான நர்சரி அடுத்த ஆண்டு மலாக்காவில் தொடங்கி B40 குழுவை சேர்ந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹித் அமிடியை சந்தித்த பிறகு இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே தெரிவித்துள்ளார். தனியார் மையங்களில் சிகிச்சை வகுப்புகளுக்கு அதிகம் செலவாகும், இது பெற்றோருக்கு நிதி சுமையாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இந்த குழந்தைகள் நிதி கட்டுப்பாடுகளால் கல்வி வாய்ப்புகளை தவற விடுவதை விரும்பவில்லை என்று கூறினார். வெளிநாட்டில் சட்டவிரோதமாக சிம் கார்டு விற்பனை செய்து வந்த நபரை திருச்சியில் வைத்து ஹரியானா சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மலேசியாவின் கோலாலம்பூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜமீல் பின் முகமது இக்பால் இந்தியாவில் இருந்து கொண்டு சிம் கார்டுகளை வாங்கி மலேசியாவில் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்துள்ளார். வெளிநாட்டில் இருந்தபடி இங்குள்ள மக்களிடம் சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் திருச்சியில் இருந்தபோது இக்பாலை ஹரியானா சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து அனைத்துலக ஓட்டுநர் உரிமம், கிரெடிட் டெபிட் கார்டுகள், இந்திய மற்றும் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசியர்கள் பன்முகத்தன்மையை தழுவி ஒற்றுமையான இணக்கமான தேசத்தை நோக்கி உழைக்க வேண்டும் என்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதையும் தவிர்க்குமாறு மலேசியர்களுக்கு பிரதமர் நினைவூட்டினார். பிரிவினையை விதைக்கும் அல்லது இன மோதலை தூண்டும் எந்த ஒரு முயற்சியும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உலகமே வியக்கும் பல்வேறு பெருநாள் கொண்டாட்டங்கள், கலாச்சார திருவிழாக்கள் என ஒற்றுமையாய் வண்ணமயமாய் விளங்கும் ஒரு தேசம் என்றால் அது நம் மலேசிய தேசம்தான். பல்லினமும் ஒற்றுமையாய் எவ்வித வேறுபாடுகளும் இன்றி இன்று போல் எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவரின் எண்ணமாய் இருக்கிறது. அந்த வகையில் மனித புனிதர் இயேசு பிரான் அவதரித்த இந்த நன்னாளில் நம் நாட்டில் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் தமது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் நாடு மென்மேலும் வளமாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் உறுதுணையாய் இருக்கட்டும் என்றும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தின வாழ்த்துகள் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பகைவர்களையும் நேசித்து இன்னா செய்தாருக்கும் நன்மையே செய்யுங்கள் என்று போதித்தவர் இயேசு பெருமான். அவ்வகையில் பகைமை இல்லா அன்பு நிறைந்த ஒரு சமுதாயமாய் தேசத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதே இந்த நன்னாளில் நாம் எடுக்கும் உறுதிமொழியாக இருக்கட்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். நாடு எப்போதும் வளமுடன் இருக்க, நல்லாட்சியின் கீழ் மக்கள் சுபிட்சமாக இருக்க இறைவனை வேண்டி துதிப்போம். நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துகள். அதோடு நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.